வந்திருக்கு ஒரு ஆத்மா. நீ அந்த சாப்பாடு அந்த வாளியும் பையும் பந்தத்து பக்கத்துல வச்சதுனால கிட்ட அதால நெருங்கி வர முடியல. மறுபடியும் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதுதான் உன்னை பின்தொடர்ந்து வந்து அதை பிடிங்கிருக்கு. உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டதும் அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தல அந்த பக்கத்து கிராமத்துல உன்ன மாதிரி வேலை செஞ்ச ஒரு ஆளு தான். நீ வேலை செஞ்ச வயலுக்கு பக்கத்துல தான் அந்த ஆணோட ஆத்மா இருக்குங்கிற மாதிரி அந்த சாமியாடி சொல்லி முடிக்கிறாருங்க. சரி சாமி, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, உங்களை அந்த ஆத்மா வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. இருந்தாலுமே உங்ககிட்ட அன்னைக்கு நைட்டு வந்து தண்ணியும் சாப்பாடும் கேட்டிருக்கு. அதை நீ வந்து அது கொடுத்துட்டீங்கன்னா உன்னை வந்து எந்த தொந்தரவுமே பண்ணாது, அதுக்கப்புறம் பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னு அதே மாதிரி செஞ்சிடலாம் சாமி அப்படின்னு சொன்னதுமே ஒரு பூசாரி என்ன பண்றாரு, ஒரு நாள் அமாவாசை இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு, அன்னைக்கு போயிட்டு நீ வேலை பார்த்தியில அந்த வயலுக்கு பக்கத்துல ஒரு மரம்